தினேஷ் கேக்குதா? தினேஷ் தினேஷ் கேக்குதா? ஆட செய் கொப்பன் தாமரை தலைமுழுகன் தெரியல. இங்கே ஒரு காடு மயமாக இருக்குது. இந்த காட்டு மயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு தெரில. ரோலிங் ஆக்ஷன். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வெல்கம் டு மொரட்டு வடை. மொரட்டு வடை சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஒயர்டு மைக் இவ்வளோ சிக்கலாக இருக்கனால இதை எடுத்து போட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாங்கின இந்த மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் வீடியோ இல்லை, ஷோகேசிங் வீடியோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதுதான் நம்ம வாங்கியிருக்க மூவ்லிங் டு M2 மைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. இதுதான் ரிசீவரு. இதில் தான் நம்ம பேசுகிறத கேமராவில் கனெக்ட் பண்ணுறப்ப ரிசீவ் பண்ணி கொடுக்கும். இதான் நம்ம பேசுகிறத கேட்க போகிற மைக்கு. 1 இல்லை 2. அப்புறம் அதுக்கு தனியாக ஒயர்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதுக்கு உண்டான கேபிள்ஸு. 3 தனித்தனியாக சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு 3 C டைப் USB கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது புஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 மீட்ரு மூவ் பண்ணி போய் இது வந்து 100 மீட்ரு டிஸ்டன்ஸ் கிடைக்குதா இல்லையாங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரியா? இருங்க, நான் போகிறேன். நீ போறியா? ஆமாம், நீங்கள் இங்கே இருங்க, நான் அங்கே போகிறேன். சரி வா, சீக்கிரம் போ. பிடிங்க இதை. கொஞ்ச நேரம் தம்பி, உனக்கு எது 100 மீட்ரு வரும்னு தோணுதோ அது வரைக்கும் நீ வாடு போயிட்டே இரு. சரியா? சரி, நீங்கள் அதில் அளவு வருதான்னு மட்டும் பாருங்கள். சரி. என்ன இவன் நடந்து போகிறதெல்லாம் நல்லா கேட்குது, கால் சத்தம்லாம் கேட்குது. ஆஹா, நல்லா கேட்குது. நான் இன்னும் போவே இல்லை, வண்டி சாவி எடுக்கல. நான் இது நல்லா கேட்குது, நல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டோமேன்னு நினைச்சேன். சரி பாருங்க, வந்துடுறேன். ஓகே. கேட்குதா? இப்போ இந்த கோயில்கிட்ட வந்திருக்கேன். கோயில் இங்கே தானே இருக்குது, பில்டிங் முன்னாடி தாங்க கோயில் இருக்குது. இவன் இன்னும் பூரா. நான் இப்போ வந்து அந்த ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க, நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நினைக்கிறேன் இது எக்ஸாக்டாக ஒன்று தெரில. இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிறேன். அங்கே கேட்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். தினேஷ், இப்போ வந்து அது என்னன்னு தெரில. இங்கே ஒரு காடு மயமாக இருக்குது. இந்த காட்டு மயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு தெரில. இதான் அந்த ஸ்பேஸு. இங்கேயும் வந்து அப்புறமேல் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு வேறு டைம் ஆகுது. நான் எதுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறேன். 110 மீட்டர் வரைக்கும் வருதா என்னென்னு தெரில. நான் போகிறேன், பொறுத்து இருந்து பாருங்கள். தினேஷ் கேட்குதா? தினேஷ் கேட்குதா? ஆட செய் கொப்பன் தாமரை தலைமுழுகன். அவன் பேசுறத நமக்கு கேட்கும், நம்ம பேசுறது அவனுக்கு கேட்காது. இது புரியாமல் அவன் வேறு எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவனை வேறு எங்கே போயிருன்னு தெரியலையே. இவனை பிடிச்சாதான் வந்து அடுத்த வீடியோ எடுக்க முடியும். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இவனை கண்டுபிடிச்சனா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, இவனை வேறு எடுத்தால் தானே நமக்கு வந்து அடுத்த வீடியோ. Meanwhile